ரஜினி சாருடைய பெருந்துணையை பார்த்தீங்கன்னா, இந்த விழாவுக்கு என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க? நீங்கள் சிவகுமார் சாரை கூப்பிட்ருக்கலாம், நண்பர் கமலஹாசன் கூப்பிட்ருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளிகள் 2 பேரும், நிறைய புஸ்தகங்கள் படிக்கக்கூடியவர்கள், உலக விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க. சிவகுமாரே கமலஹாசனையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவர் தலைமையை கூப்பிட்ருக்காங்க, தலைமையை திட்டு அந்த கெத்தை காமிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா? கிடையவே கிடையாது. அங்கே தான் ரஜினி சாரை பாராட்டியாகணும். ஸ்லோ மோஷனில் வர வேணாம்னு சொன்னார்ல, அது யாருக்காக பேசினார் தெரியுமா? ராம்கோபால்னு ஒரு டைரக்டர் இருக்காருங்க, தெலுங்குலையும் ஹிந்திலையும். அவர் கொடுத்த செருப்படி தான் பதில். அந்த பதில் அவர் இதே எந்த நடிகருக்காக ஒரு கூலிங் கிளாஸை போட்டு அழகாக ஸ்லோ மோஷனில் அழகாக அப்படி வாக் பண்ணி வர சொல்லுங்கள். எந்த நடிகராக இந்த ஸ்டைல் மேனேஜ் வருமானு பார்க்க சொல்லுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ரஜினி சாருக்கு மட்டும்தான் வரும். இல்லை, இப்போது லேட்டஸ்ட்டாக 2 படத்தை அட்ரஃப்லாம் கொடுத்து கம்பெனியை காலி பண்ணிட்டார்ல. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் டூவில் காலி பண்ணிட்டாரு. ரஜினி சாரை சங்கர் போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதில் மிக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி சாருக்கு உண்டு. நான் பண்ணின வரைக்கும் போது நீங்கள் ஹீரோவை மாற்றி எடுத்துங்க, என்ன எவ்வளோ கோடிகள் செலவாயிருக்கு, அந்த கோடியை நான் திரும்பி கொடுத்துட்றேன். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரீசெண்டாக வேல்பாரி அதோட ஃபங்க்ஷன் கூட போயிடுச்சு. அதில் ரஜினி சார் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அருமையான ஸ்பீச்சுங்க. அந்த விழாவே ரஜினி சாரை வந்ததுனால மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக மாறிச்சுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. பட் அவருடைய சில விஷயங்கள் பெருந்தன்மை, அவருடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாஸ் தேவையில்லை நம்ம பேசணும் இல்லை, கூலி சம்மந்தம் பேசும்போது. இதுலேயும் அதை தான் சொல்ல வரேன் நான். என்னன்னா, ரஜினி சாருடைய பெருந்துணையை பார்த்தீங்கன்னா, இந்த விழாவுக்கு என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க? நீங்கள் சிவகுமார் சாரை கூப்பிட்ருக்கலாம், நண்பர் கமலஹாசன் கூப்பிட்ருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளிகள் 2 பேரும், நிறைய புஸ்தகங்கள் படிக்கக்கூடியவர்கள், உலக விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க. நீ அவங்க 2 பேரை விட்டுட்டு என்ன போய் கூப்பிட்றீங்களே? நான் சும்மா கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் டே போடா வாடான்ட்டு போயிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆச்சு. 75 வயசுன்னு அது வயசு வேறு சொல்கிறாரு இல்லையா? 74 வயசில் என்ன போய் கூப்பிட்டு என்ன பண்ண பெரிய விஷயத்துலன்னா, அதை இமேஜ் பார்க்காத ஒரு நடிகர். அவருடைய பெருந்தன்மை தான் இந்த விஷயத்தையும் காட்ட வருதுன்னு சொல்கிறார். மற்றவர்களை உயர்த்தி பார்க்குறது அவருக்கு மிகப்பெரிய பிடிச்ச ஒரு அழகான ஒரு கலைன்னு சொல்லுவேன் நான். அதை அப்படி தான் கூடலாம் உயர்த்தி பார்க்குறாரு. இந்த விழா மேடையில் சிவகுமாரே கமலஹாசனையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவர் தலைமையை கூப்பிட்ருக்காங்க, தலைமையை திட்டு அந்த கெத்தை காமிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லையா? கிடையவே கிடையாது. அங்கே தான் ரஜினி சாரை பாராட்டியாகணும் நம்ம மேட்டத்தை. அவருடைய ஸ்பீச் என்ன அருமையான ஒரு என்ன பக்குவமான ஒரு ஸ்பீச். அது அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது மேட்டரை. தமிழ் இலக்கிய விழா, அது சினிமா விழா கிடையாது. சினிமா விழானா கூட பரவாயில்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்காக ஒரு மாஸ் அப்படின்லாம். இது தமிழ் இலக்கிய விழா. ஸோ 1 லட்சம் பிரதிகள் விற்ற வேல்பாரி நாவல் விற்றதனுடைய மிகப்பெரிய சாதனை விழா அது. ஸோ மிகப்பெரிய தமிழ் எழுத்தாளர் அறிஞர்கள் இருக்கிற விழா. இந்த விழாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம என்ன எது கூப்பிட்டாங்கன்னு தான் பேசுகிறாரு. அங்கே தாங்க உயர்ந்து போகிறார். ஒரு மனிதன் எப்போ நம்ம பேசும்போது உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ரஜினி சாருடைய வளர்ச்சியே அவருடைய மனசு தான் இந்த அளவுக்கு மற்றவங்களை தூக்கி பார்க்குற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விழாவுக்கு மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய கதையெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கேன். சாண்டில்யனுடைய ஆசான் ஜெயகாந்தன், ஜானகிராமன் அண்டு கல்கியில் என்னுடைய ஆசான்னு சொல்கிறார் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது. ஸோ சாண்டில்யனுடைய மாடாப்புறா அண்ட் யுவராணி கதை, அப்புறம் யாருக்காக அழுதான் அப்படின்ற இந்த நாவலில் பற்றிலாம் ரெஸ்ட் டைமில் பூரா நாவல் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. விஷயம் நமக்கு இப்போ தான் தெரியவே வருது நமக்கு. அதை அவ்வளோ விஷயங்களை படித்து வச்சுட்ருக்காங்க. வேல்பாரி கூட பார்க்க போனால் மற்றவர்கள் பார்த்தா நான் வேல்பாரியை படிச்சுட்டேன், ஆஹோ ஓ சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி கூட அவர் பேசலை. நான் ஒரு 25% கூட படிக்கலை நான் வேல்பாரி கதையை, நான் என்ன பேசுகிறது அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ சார் இந்த வேல்பாரியோடைய கதையை நான் என்னோடய அசிஸ்டண்ட்டை விட்டு நான் இல்லை நானே உங்களுக்கு ஃபுல் கதையை சொல்கிறேன் சார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த நாவலை படித்தாதான் அவனுடைய அந்த விஷுவல் வியூ நமக்கு தெரிய வரும். நீங்கள் கதையாக சொன்னீங்கன்னா தெரியாது. நான் படித்த வரைக்கும் உள்ளதை நான் பேசுகிறேன்றார். அப்படின்னா ஓப்பனாக மனசு இருக்கிறத வெளிப்படையே கூட பேசக்கூடிய. அதில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக அடித்தார் பார்த்தீங்களா? நான் கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் வர வேணாம்னு சொன்னார்ல, அது யாருக்காக பேசினார் தெரியுமா? ராம்கோபால்னு ஒரு டைரக்டர் இருக்காருங்க, தெலுங்குலையும் ஹிந்திலையும். அவர் கொடுத்த செருப்படி தான் பதில். அந்த பதில் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, ரஜினிகாந்த் ஒரு நடிகரே கிடையாது, அவர் நடிக்க தெரியாது, அவர் கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஸ்லோ மோஷனில் வந்ததான் தெரியும் அவருக்கு, இதுதான் ரஜினிகாந்த்ன்றார். அப்போ கூட அந்த விழாவில் ராம்கோபால் அவர் சொன்னாங்கிற விஷயத்தை அவர் பேரோட எடுக்கலை. அதான் அவருடைய பெருந்தன்மை காட்டுது. இதை நம்ம தான் எடுத்துக்கணும். அந்த ராம்கோபால் அவர் சொன்னதுக்கான ஒரு செருப்படி பதில் அது. நான் வெறும் கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோ மோஷனில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான், இந்த விழாக்கு எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அப்படின்னு கேட்குறேன். ஸோ நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் இன்றைக்கி ஒரு 6 பட டைரக்டராக போயிட்டார். அவர்
நல்ல படங்களுக்கு கொடுத்தாரு, இப்போ கிடையாது. இப்போ வந்து ஒரு அருவருப்பு ஆபாச பட டைரக்டராக மாறிட்டார். அவர் பேசுறதுக்கு ரஜினி சாரை பற்றி பேசுகிறது தகுதியே இல்லாத ஒரு மனிதர் அவர். இதே எந்த நடிகருக்காவது ஒரு கூலிங் கிளாஸை போட்டு அழகாக ஸ்லோ மோஷனில் அழகாக அப்படியே அப்படி வாக் பண்ணி வர சொல்லுங்கள். எந்த நடிகராக இந்த ஸ்டைல் மேனேஜ் வருமானு பார்க்க சொல்லுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ரஜினி சாருக்கு மட்டும்தான் வரும். அதுதான் ரஜினி. ஸோ அந்த விழாவில் கூப்பிட்டது, அந்த விழாவை சிறப்பித்தது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த விழாவுக்கே ஒரு பெருமைன்னு தான் நான் சொல்லுவேன். ரஜினி சாரை கலந்துக்கிட்டது உண்மையிலே ரொம்ப அருமையாக சிறப்பாக இருந்தது. இப்போ அந்த கதையை வச்சு இயக்குனர் சங்கர் வந்து ஒரு படமாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கும் ஹீரோவா ரஜினி சாரை வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை, ரஜினி சார் அந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் பிடிச்ச கேரக்டர் வேலுப்பாரியினுடைய அந்த ஹீரோயிசம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அது. பட் ஆனால் அதுக்குள்ளே சார் போக மாட்டார். ஏன்னா ஃபுல் எஃபர்ட் அதில் ரொம்ப போட்டாகணும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அந்தளவுக்குலாம் போனால் 2.0லேயே ரஜினி சாரை சங்கர் போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதில் வந்து மிக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ரஜினி சாருக்கு உண்டு. நான் பண்ணின வரைக்கும் போது நீங்கள் ஹீரோவை மாற்றி எடுத்துங்க, என்ன எவ்வளோ கோடிகள் செலவாயிருக்கோ அந்த கோடியை நான் திரும்பி கொடுத்துட்றேன், அந்த படம் பண்ண விரும்பலைன்னு சொன்னார் 2.0. ஸோ அந்தளவுக்கு வந்து ரஜினி சாரை வந்து சங்கர் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க, டார்ச்சர். அந்த டார்ச்சர் டென்ஷன் எதுனா இந்த படத்துக்கு ஒரு நல்லா வரணுங்கிறதுக்கு அவர் பண்ண ஒரு விஷயம் சங்கர். ஆனால் பட் ஒரு 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 மனிதனுடைய உடல்நிலையை வந்து பார்க்கணும், ஒரு ஹீரோயிசம் பார்க்கணும். நீ அவருக்கு என்ன தேவையோ அதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரிஜினலாக ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு உடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் தான் ஃபேன்ஸ் பார்ப்பாங்களா? தெரியுமா? தெரியாது. நீங்கள் அதே வந்து சும்மா ஒரு 3 கிலோ வெயிட் உள்ள அதே காஸ்டியூம்ஸை மைல்டாக ஸ்டிச் பண்ணி போட்டு வந்தாலும் தெரியாது. பட் அப்படியும் அது போடப்பட்டதை வச்சு சங்கர் ஒத்துக்கலை, இப்படி தான் ஒன்றுனாங்க. திரும்பி ரஜினி சார் அவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடித்தார். பட் அதில் வந்து நிறைய பேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து திரும்பி சங்கருக்குள்ளே அந்த காம்பினேஷனுக்குள்ளே ரஜினி சார் போக மாட்டார். ரஜினி சார் வந்து சங்கர் படங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் வேல்பாரி பிடித்த நாவல் அது, அந்த ஹீரோயிஸ் ரொம்ப பிடிச்சது. பட் அவர் ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு ஒரு டாட் வச்சிட்டார். உங்களை மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பான்னு தான் ஒரு டாட் வச்சார். இந்த படம் எல்லா பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி இந்த வேல்பாரி நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். சங்கர் நல்ல டைரக்டர், கண்டிப்பாக நல்ல படமாக தருவார். அந்த படத்தை பார்க்குறதுக்கு நானும் உங்களை காத்திட்ருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அதில் இல்லைங்கிறத அவரே ஃபில்லப் பண்ணி சொல்லி முடிச்சிட்டார். இனி இந்த கேள்விக்கு இடம் இல்லை. உங்களோட கணிப்பில் வேற யாரு செட் ஆவாங்க அந்த கேரக்டர்? இல்லை, அதுதான் இங்கே ரன்பீர் கபூர்னு சொல்லி அங்கே 2-3 ஹிந்தி ஆர்டிஸ்ட்டை சாய்ஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் வந்து சூர்யா ஒரு பக்கம் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம இமேஜினேஷன் எப்படி இருக்கும்னா, சூர்யான ஒரு நார்மலாக பார்த்த ஒரு பர்சன், அவருன்னா நமக்குள்ள நார்மலாக தெரியும். இது நீங்கள் விட்டுட்டு 3ஆவதாக ஒரு கேரக்டர் வந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து பண்ணும்போது தான் நம்ம அந்த கேரக்டரை தான் பார்ப்போம். பிரமாதம் பண்ணியிருக்கான், அசால்ட்டாக பண்ணியிருக்கான், ஹைட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு அதை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஹிந்தி ஆர்டிஸ்ட்டை வந்து தான் சங்கர் சாய்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன்னும் யாருங்கிறதே ஃபில்லப் ஆகலை. இப்போ காந்தின்னு ஒரு படம், நீங்கள் நம்ம மகாத்மா காந்தியுடைய அவருடைய கதையை வந்து எடுத்தாங்க. நம்ம இங்கே யாருமே எடுக்கக்குள்ள ஹாலிவுட்டில் தான் எடுத்தாங்க. ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு தான் காந்தி கேரக்டர் கொண்டு பண்ணாங்க. 100% ஆப்டாக இருந்துச்சு. அதை நம்மகிட்ட ஆர்டிஸ்ட் இல்லை பண்ணுறதுக்கு. அப்போ அதை நம்ம வந்து நம்ம யதார்த்தம் உண்மையான காந்தின்னு நம்ம நம்பலாம். அது மாதிரி தான் இந்த வேல்பாரிக்கு அவர் வந்து ஹீரோவை வந்து தேடிக்கிட்டு இருக்கார். தமிழ் ஆர்டிஸ்ட்டை பண்ணுறதுக்கு யாருமே வாய்ப்பு கிடையாது. ஹிந்தியில் தான் ட்ரை பண்ணுறாங்க, பார்ப்போம். பட் அந்த சங்கர் ரைட்ஸ் வாங்கிட்டார், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டார். அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கான அது ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் இன்னொரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. அந்த படம் பண்ணுறதுக்கு யார் ப்ரொடியூசர் வருவா? கிட்டத்தட்ட மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி தேவைப்படும். 1000 கோடியை வந்து பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் வேணும். ராஜமௌலியை நம்பி SS ராஜமௌலி பாகுபலி நம்பி படம் போடுறதுக்கு ரெடியாக பேர் இருக்காங்க. சங்கரை நம்பி போடுறதுக்கு பால் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நல்ல நாவல், அருமையான கதை. இது ஸ்க்ரீனில் வந்தால் உண்மையிலே பிரமிப்பாக இருக்கும். அவர் சொன்னது மாதிரி அவதாரோட வந்து பிரமிப்பாக எனக்கு பண்ணுவேன், பெண்கரோட பிரமாதமாக இருந்தால் கண்டிப்பாக பேசப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் தயாரிப்பாளர் வர்றாங்க, யார் ஹீரோ வராங்கிறது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சங்கர் அவர்களும் பல பிரம்மாண்டமான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு கூட அவருக்கு தர ஆளுங்கள்ல இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக 2 படத்தை அட்ரஃப்லாம் கொடுத்து கம்பெனியை காலி பண்ணிட்டார்ல. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் டூவில் காலி பண்ணிட்டாரு. ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சரை காலி பண்ணிட்டாரு. அவ்வளோ பெரிய தில்ராஜ் ப்ரொடியூசரு, அவரே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். ஸோ மிகப்பெரிய கம்பெனியை பூரா வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கப்புறம் இவரை நம்பி இத்தனை கோடிகள் யார் போடுவான்? சும்மா ஒரு 50 கோடி 100 கோடினா கூட சரி பரவாயில்லன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 1000 கோடியில் யார் போடுவான்? போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இயக்குனர்களை வந்து அடுத்தடுத்து அவங்க படம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கா அவங்களோட வேல்யூ? ஆமாம், அதுதான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் 50 கோடி ரூபா சம்பளம் கேட்டீங்க லோகேஷ்க்கு, அதான் சொன்னேன்.
வெற்றி கொடுத்தால் உங்களுக்கு உயர்வு தேடி வரும், நீங்கள் தேடி போக வேண்டாம். தோல்வி கொடுத்தீங்கன்னா உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுதான் திரையுலகம். சினிமா வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டு. நீங்கள் வெற்றினா உங்கள் பக்கம் 100 பேர் இருப்பான், தோல்வினா உங்கள் கூட இருக்கிற அண்ணன் தம்பியே இருக்க மாட்டான். இதுதான் நிஜம். அப்படி தான் சங்கருக்கு ஏற்பட்டிருக்கு. சார், வேள்பாரி புக்கு விழாவை பற்றியும் ரஜினி சாரை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.